ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோங்க. இதுக்கு நான் 1 கப்பு மைதா மாவு, இல்லை நீங்கள் கோதுமை மாவு எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் மைதா மாவு சேர்த்துருக்கேன். கோதுமை மாவு சேர்த்துனீங்கனாலும் அட்டகாசமாக இருக்குங்க இந்த ரெசிபி. சால்ட் வந்து 2 பிஞ்ச் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. இது கண்டிப்பாக நீங்கள் சேர்த்தணும். சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் பிசைவோம்ல, அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக ஸ்டிக்கியாக பிசைஞ்சிடாதீங்க. பூரிக்கும் சப்பாத்தி மாவுக்கும் பிசைகிறோம்ல, அது இடைப்பட்ட அந்த பதத்தில் பிசைஞ்சுக்கோங்க. நல்லா இப்போ எப்படி நம்ம நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா அந்த சப்பாத்தியெல்லாம் என்ன பண்ணுவோம், நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைவோம் இல்லையா, அது மாதிரி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டு இதை வந்து அரை மணி நேரம் வந்து மூடி வச்சிடலாம் நம்ம அப்படியே. இப்போ பாருங்கள், அரை மணி நேரம் ஆயிருக்கு. மாவும் நல்லா சூப்பராக இருக்குது பார்க்கவே. இதை வந்து உருண்டையாக உருட்டிடலாம் ஃபஸ்ட்டு. எல்லாத்தையும் உருட்டி தட்டி எடுத்து வச்சிட்டோம். இப்போ அதை விரிச்சுக்கலாம். லைட்டாக வரமாவு தூவிக்கங்க. தூவிட்டு சப்பாத்தி கட்டை வச்சு இதை நல்லா விரிச்சிருங்க. இது நல்லா ஊறாமல் பண்ணிங்கன்னா இந்த அளவுக்கு இது தேய்க்கிறதுக்கு வராது, பிசு பிசுன்னு ஒட்டும். நல்லா ஊறிடுச்சுன்னா தேய்க்கிறதுக்கு வரும். அதுக்காக தான் அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கோம். இப்போ இதில் மாதிரி விரித்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இப்படி தடவி விட்டுட்டு இதை இப்படி 2ஆக மடிச்சுட்டு திருப்பியும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இதை 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதை வந்து திருப்பியும் சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. ஓகே, இப்போ தயாராகிடுச்சு. இது நம்ம ஒன்று எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பிளேட்டில் வச்சிடலாம். இது மாதிரி மீதி இருக்கக்கூடிய மாவுகளையும் பூரிகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரை பாகு காய்ச்சிடலாம். நான் 1 கப்பு வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன். 1/4 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து ஒரு கம்பி பதம் வர்ற அளவுக்கு இந்த சர்க்கரை பாகை வந்து தயார் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 2 கை கடையில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி மாதிரி வரணும். இது கரெக்டான பக்குவமாக இருக்கும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போது எண்ணெய் வந்து நல்ல சூடானதுக்கு அப்புறமா நம்ம தயார் பண்ணி வச்ச பூரிகளை போட்டு எடுத்துடலாம். போட்டுட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டுட்டு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப கிறிஸ்பியாக நீங்கள் பூரியை போட்டு எடுத்திங்கனாலும் டேஸ்ட்டாக இருக்கும். சாஃப்டான பூரியாக போட்டு எடுத்திங்கனாலும் அட்டகாசமாக இருக்குங்க இந்த ஸ்வீட்டு. இப்போ பாருங்கள், பூரியை நம்ம எடுத்துட்டோம். எடுத்த உடனே சர்க்கரை பாகில் டிப் பண்ணிடலாம். இதை போட்டுட்டு 30 செகண்ட்க்கு அப்புறமா திருப்பி போட்டுட்டு ஒரு சைடும் 30 செகண்டு இந்த பாகில் நல்லா ஊறிடணும். இப்போ திருப்பி போட்டுருவோம். 30 செகண்ட் நல்லா ஊறட்டும். பாகு எனக்கு நல்ல சூடாக இருக்குது. நீங்களும் அதே மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ வெளியில் எடுத்துடலாம். இது மாதிரி எல்லா பூரிகளையும் நம்ம தயார் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குங்க. பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. இந்த ஸ்வீட் ரொம்பவும் அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவும் பிடிச்ச ஸ்வீட்டாக இருக்கும். உங்களுக்கு மைதா மாவில் பண்ண பிடிக்கலன்னா கோதுமை மாவுலையும் பண்ணுங்கள். அட்டகாசமாக வரும் இந்த ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.